ஆனா இந்த மாதிரி பிரசங்கம் பண்றான்ல ஒரு குரூப், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, வனாந்திரமே இல்லை, கஷ்டமே இல்லை, கண்ணீரே இல்லை. அவன் லைஃப்ல இருக்கு, அவன் லைஃப்ல இருக்கு. ஆனா மறைச்சிக்கிட்டு உங்களை மறைச்சிட்டு ஏமாத்துறான். கவனிச்சு கொள்ளுங்கள். நாம் கடந்து போகிற பாதைகளிலே சில நேரங்களிலே மிருகங்கள் வரும். இயேசு காட்டு மிருகத்தோடு கூட சஞ்சரித்தார். சில வனாந்தரம் வரும், சில முட்செடிகள் வரும். ஆனா கர்த்தர் எப்படி போஷிப்பார் தெரியுமா? வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். இப்போ சாரிபாத் விதவின் வீடும் இல்ல, ஊருக்குள்ள போகவே முடியாது. சொல்லிட்டாங்க, நாளைக்கு இந்நேரம் தலை வாங்கப்படும். கேரித்தாற்றங்கரையில் தண்ணியும் வத்தி போச்சு, அங்கேயும் போக முடியாது, காக்காவும் கொண்டாராது. இப்போ ஒரு பக்கம் ஏசபரோட ஆட்கள் தேடுறாங்க, ஒரு பக்கம் எல்லாம் விரட்டுறான். 24 hours தான் டைம். எங்கிருந்து சாப்பாடு வராத ஒரு சூழ்நிலை வருது. கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இந்த பூமியில ஒருத்தவனை போஷிக்க முடியாட்டி நீ கவலைப்படாத, பரலோகத்திலிருந்து நேரடியாய் கர்த்தர் உன்னை போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். த ஹெவன்லி கைடன்ஸ் வரும். எப்படிங்க வரும்? தூதன் கொண்டு வருவான். நடக்குமா? நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அத்தனை பேரும் சேர்ந்து வழிவாசலை அடைச்சு எல்லாத்தையும் முடிச்சு, இவன் தொலைஞ்சான், இவன் இல்ல, இதோட முடிஞ்சான்னு சொல்லுவாங்க. பரலோகம் சொல்லும், நான் சொல்ற வரைக்கும் ஒரு வயலும் உன்னை சாகடிக்க முடியாது. உன்னை உயிரோட வைக்கிற தேவன் நான், உன்னை போஷிக்கிற தேவன் நான். எப்படி போஷிப்பேன், ஏதா போஷிப்பேன் கேட்காத, நினையாத வழியில கர்த்தர் போஷிப்பார். எதிர்பார்க்காத வழியில வரும். எப்படி வரும்லாம் தெரியாது, வரும். அவர் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். சமீபத்தில் இங்கே தான் பக்கத்தில் ஒரு சாட்சி நடந்துச்சு. உங்கள் மேட்டுப்பாளையம் அது இதுக்கு பக்கத்தில், அன்னூருக்கு பக்கத்தில் ஒரு சாட்சி. அந்த ஊழியக்காரர் சொன்னார், பயங்கர கஷ்டம், பயங்கர கஷ்டம். அவர்கிட்ட வீட்டில் மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாத அளவுக்கு அவர் தான். ஆனால் ஊழியக்காரர் அந்த நிலைமைக்கு வந்துட்டாரு. காலையில் 5:30 மணிக்கு ஒரு மனுஷன் கதவை தட்டுறாரு. அவர் எங்கே இருக்காருன்னா, அவருடைய வீட்டில இருந்து 65 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார் ஒரு பணக்காரர். அவர் வீட்டில் கர்த்தர் சொன்னாராம், என் மகன் சாப்பாடு இல்லாமல் இருக்கான், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் முழிக்கிறதுக்குள்ள கொண்டு கொடுத்துடணுன்னாராம். அவன் காலங்காத்தால என்னை ஜெபம் பண்ண ஆரம்பிப்பான், அவன் ஜெபிக்கிறதுக்குள்ள நீ கொடுத்துடணும். அந்த மனுஷன் நைட்டோட நைட்டாக போய் மளிகை சாமானெல்லாம் வாங்கி காலையில் 4 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டாப்புல. கர்த்தர் நினைத்தால் எவனையும் தூங்க விட மாட்டாரு நம்மை போஷிப்பதுக்கு. கர்த்தர் எப்பேற்பட்ட தேவன்! அவரை நம்பி வந்தவர்களை ஒரு நாளும் வனாந்தரத்தில் கர்த்தர் கை விடுகிறதே இல்லை. ஒரு நாளும் விட மாட்டார். தடலில் சுடப்பட்ட அடை வரும். பரலோகத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்படுகிற பிளஸிங் வரும். இது சாரிபாத் விதவின் வீடு மாவும் இல்லை, காக்கா கொண்டு வர இறைச்சியும் கிடையாது, மாம்சம் கிடையாது, பரலோகத்திலிருந்து வரும். தூதன் கொண்டாடுவான். எப்படி வரும், எங்க வரும் தெரியாது, முன்ன பின்ன தெரியாத ஆளை கர்த்தர் அனுப்புவார். தூதன் மாதிரி வருவான், கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். கவனிங்க, எதுக்கு சொல்றேன்னா, பல நேரங்களில் பரலோகம் நம்மளை எப்படி காப்பாத்துது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நிமிஷமும் காப்பாத்துது, ஒவ்வொரு செகண்டும் காப்பாத்திக்கிட்டு இருக்குது. பரலோகம் வானத்திலிருந்து தூதனை அனுப்பும். எல்லா சூழ்நிலைகளும் பரலோகம் போஷித்து கொண்டே இருக்கு. ஆனா கர்த்தர் அந்த வனாந்தரத்துக்கு நேரா தான் நடத்துவார். அதை நீங்க கிராஸ் பண்ணி தான் போகணும், வேற வழி கிடையாது. யூ மஸ்ட் கிராஸ். இப்போ வனாந்தரத்துக்கு அடுத்து தலையில் சுடப்பட்ட அடை கொடுத்தாச்சு, எலியா சாப்பிட்டாரு, நல்லா போஷிக்கப்பட்டாச்சு. இப்ப வாசிங்க பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசி. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இதுதான் ஃபைனல், இதுதான் ஃபைனல், கடைசி. எதுக்காக சொல்றேன்னா, உங்களுடைய சோதனையினுடைய கடைசி பார்ட் இதுதான். இப்ப எலியா கர்த்தர் தலையில் சுடப்பட்ட அடை கொடுத்துட்டாரு, தண்ணி கொடுத்துட்டாரு. அது எப்பேற்பட்ட பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவும் பகலும் 40 நாள் நடக்கிறதுக்கு தேவையான பலன் அந்த அடையிலையும் தண்ணியிலையும் இருந்துச்சு. அதான் கர்த்தருடைய வார்த்தை. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும்னு கேட்டீங்கன்னா,
உங்க வாழ்நாள் முழுவதும் நடத்துவதற்கு தேவையான ஊழியத்தை நடத்துவ தேவையான வாக்கு தத்தத்தை ஒரு வாக்கு தத்தத்தில் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரவும் பகலும் 40 நாள் நடந்து அவர் போயிடுவார். ஆனா கர்த்தர் கேட்கிற கேள்வி பாருங்க, வாசிங்க அந்த வசனம், 9வது வசனம் வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஏன் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா ஏன் வந்தாருன்னு? இவர் ஏன் இங்க வந்தாரு தெரியுமா தெரியாதா? இப்ப எலியா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆண்டவருக்கு. என்ன எக்ஸ்பிளைன் தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒருத்தன் தான் மிச்சம், எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்க, எல்லாரும் செத்துட்டாங்க, நான் மட்டும் மிச்சம். இவ்வளவு சொல்லி முடிச்ச உடனே அடுத்து வாசிங்க 13 வாசிங்க. அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. திருப்பி the same question. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம பாஷையில் சொன்னோம்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற. இவன் இங்க வந்ததே அவர் சாப்பிட்ட சாப்பாடுல தான் வந்தான். இரவும் பக்கம் 40 நாள் நடந்தான். ஆனா அங்க வந்த உடனே கர்த்தர் கேட்கிறாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்போ இவர் உட்காந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு எல்லாத்தையும். ஆண்டவரே, இந்த மாதிரி யேசபேல் தேடாங்க, எல்லாரும் சோரம் போயிட்டாங்க, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டுட்டாங்க, முத்தம் பண்ணிட்டாங்க, நான் மட்டும்தான் மிச்சம். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கர்த்தர் கேட்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், இங்க என்ன வேலை உனக்கு? இவர் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு நான் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். செகண்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும்டா, இங்க ஏன் வந்த? இதுதான் நாம பண்ண போற லாஸ்ட் மிஸ்டேக்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்து பிரச்சனையெல்லாம் மாறி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி நாம நல்ல ஒரு இடத்துக்கு வரும்போது நமக்கு ஒன்று தோணும். என்ன தோணும் தெரியுமா? கெபிக்குள்ள போய் தங்கிடலான்னு தோணும். என்ன தோணும்? எலியாவுக்கு இந்த ஐடியா ஏன் வச்சு தெரியுமா? கெபிக்குள்ள தங்கலான்ட்டு. நடுவில் இவர் என்ன பண்ணாரு? ஒபதியான்னு ஒருத்தனை மீட் பண்ணாரு. ஒபதியா யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவ மனுஷன், நீதிமான், பரிசுத்தவான்களை போஷிக்கிறவன், சாப்பாடு தண்ணி கொடுக்குறவன், 100 பேரை காப்பாத்துறான். இந்த ஒபதியா ஒன்று சொல்றாரு, நான் கெபிக்குள் வச்சு தீர்க்கதரிசிகளை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உடனே எலியாவுக்கு இது மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. என்ன ஆயிடுச்சு? ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. இப்போ ஆண்டவரோட வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, எழுந்து நட, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு அதிகம்னு. எலியா சாப்பிட்டுட்டு கெபியை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம எங்க போயிடுவோம்? கெபிக்கு போயிடுவோம். அங்கதான் தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கிறாங்க? சேஃபா இருக்காங்க, ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு அவர் எங்க புறப்பட்டு போறாரு? கெபிக்கு போறாரு. கர்த்தர் கேட்கிறாரு. அவர் போன இடம் தேவ பர்வதம். எங்க இருக்கு தெரியுமா? அது எகிப்துல இருக்கு. மோசே முச்செடியை பார்த்தார்ல, அந்த இடம். இப்ப நம்ம படிக்கும் போது அது எப்படி இருக்கு தெரியுமா? அவன் அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவ பர்வதம் மட்டும் நடந்து போனான். அதுக்கு பேரே காட்ஸ் மவுண்டன். அங்க மோசே பார்த்திருக்காரு, முச்செடி பார்த்திருக்காரு, கர்த்தர் பேசி இருக்கிறாரு. பயங்கர ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். நான் அங்க போயிடுறேன். அங்க போயிட்டா சேஃப். கெபிக்குள்ள தங்கிட்டோம்னா சாப்பாட்டு தண்ணி எல்லாம் பார்த்துப்பாங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்காது. வந்து சேர்ந்த பிறகு கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல ஆண்டவரே, இந்த மாதிரி நான், உனக்கு இங்க என்ன வேலை? இப்ப கர்த்தர் சொல்றாரு, 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய். தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி. தமஸ்கு எங்க இருக்கு தெரியுமா? கவனிங்க, இது அவர் இருந்த பெயர்சபா வனாந்தரம். இதோட கீழே தான் என்ன இருக்கு? ஓரே பர்வதம் இருக்கு. தமஸ்கு எங்க இருக்கு தெரியுமா? மேல சிரியால இருக்கு. எங்க? இஸ்ரவேலுக்கு மேல சிரியால இருக்கு, கலிலேயாவுக்கு மேல இருக்கு. இப்ப இவர் 40 நாள் இரவும் பகலும் எதுல நடந்திருக்கிறாரு? கீழே. ராங் டைரக்ஷன். ஆனா எந்த பலத்துல நடந்திருக்கிறாரு? கர்த்தர் கொடுத்த சாப்பாட்டின் பலன், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இதை வச்சுக்கிட்டு he walked in the wrong direction. இதுதான் ஃபைனலா நம்ம பண்ற தப்பு. ஒரு காலகட்டம் நாம எங்க வந்தோம்? கேரித்தாற்றங்கரைக்கு வந்தோம், சபைக்கு வந்தோம், நல்ல கர்த்தர் போஷிச்சாரு. அதுக்கப்புறம் நம்மளை கொண்டு போய் அநேகருக்கு மாவு எண்ணெய் கொடுக்குறவங்களா மாத்தினாரு, ஒரு வனாந்தரத்துக்கு நேரம் நடத்தினாரு, அங்கிருந்து ஜீவனோட காப்பாத்துறாரு, எல்லாம் நடக்குது. ஆனா இப்போ ஆசீர்வாதம் வந்துருச்சு, நல்ல பலன் வந்துருச்சு. இப்போ சாப்பாட்டு பிரச்சனையே இல்ல, 40 நாளைக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த அளவு கர்த்தர் 40 டேஸ்க்கு தேவையானது கொடுத்துட்டாரு. வாழ்நாளைக்கெல்லாம் தேவையான ஆசீர்வாதம் இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, நிறைய பேர்கிட்ட வீடு இருக்கு, ஓர் அளவுக்கு சாகிற வரைக்கும் தேவையான அளவுக்கு வசதி இருக்கு, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு கூட இருக்கு. இப்போ அவங்களுக்கு இந்த சாப்பாட்டு பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. பட் தே ஆர் வாக்கிங் இன் த ராங் டைரக்ஷன்.
இப்போ அவங்க போயிட்டு இருக்கிற பாதை எங்க? சேஃப் ஜோன். எப்படி போயிட்டு இருக்கிறாங்க? கர்த்தர் போதிச்சாரு, ஒரு நாள் கஷ்டப்பட்டோம் உண்மை, ஒரு நாள் வனாந்தரத்தில் இருந்தோம் உண்மை, சாவுக்கு ஏதுவாய் நடந்தோம் உண்மை, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார் உண்மை. ஆனா இப்ப எங்க போயிட்டு இருக்கிறீங்க? இப்ப நீங்க போக வேண்டிய டைரக்ஷன் எங்க தெரியுமா? நீங்க போக வேண்டிய டைரக்ஷன் மேகத்தில் ஏறி பரலோகத்துக்கு போக வேண்டிய டைரக்ஷன். நீங்க போயிட்டு இருக்கிற டைரக்ஷன் எகிப்தில் இருக்கிற தேவ பர்வத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, யூ ஆர் வாக்கிங் இன் த ராங் டைரக்ஷன். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பீரியடுக்கு அப்புறம் 50 ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு, அல்லது ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஆசீர்வாதம் வந்த பிறகு இனிமேட்டு இந்த பிரச்சனை வந்தா நாம தப்பிக்கணும், இப்பவே எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? சேவ் பண்ணிக்கணும். இனி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு தேவையான பலம் நமக்கு வந்துடணும். இதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு மன்னா கொடுக்கிற நானு 40 வருஷமும் மன்னா கொடுப்பேன். ஒரு நாள் கூட நீ முன்னாடி எடுத்து வைக்க கூடாது. நீ எப்படி ஓட ஆரம்பிச்சியோ அந்த ஓட்டத்துல இன்னும் விசுவாசத்தில், இன்னும் பலத்தில், இன்னும் பரிசுத்தத்தில் நீ ஓடிட்டே இருக்கணும். நடுவில் நமக்கு இந்த அனுபவம் என்ன தெரியும்? ராங்கா ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்ட, நாளைக்கு இதே கஷ்டம் வந்தா என்ன ஆகும்? அது வந்து மேத்தமெட்டிக்கலி கரெக்ட். 40 வயசுல ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் சந்திச்சிட்டேன். 60ல வந்தா என்ன ஆகும்? எனக்கு தான் 40, எனக்கு தான் 60. என்னை 40இல் பாதுகாத்த தேவன் 60இலும் பாதுகாக்க வல்லவர். 60இலே பாதுகாத்தவர் 80இலும் பாதுகாக்க வல்லவர். என்னுடைய நம்பிக்கை என் கண்மலை மேலதான் இருக்க ஒழிய கெபிக்குள்ள இல்ல, எகிப்தின் கெபிக்குள்ள இல்ல. நிறைய பேர் இங்க தான் லாஸ்டா பிரச்சனை பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, ஆபிரகாம் ஐஸ்வர்யன் ஆயிட்டாரு. அவருடைய ஆஸ்தி தங்க கூட தான் இருந்தது. ஆனா அவர் தன்னை என்ன சொன்னார் பாருங்க, வாசிங்க. எபிரேயர் 11:13 வசனம் வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை பூமியிலே தங்களை ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்நியரும்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அடுத்து பரதேசிகள்னா டிராவலர்ஸ், நோமாடிஸ் அல்லது அகதிகள். வசனம் சொல்லுது, எங்கிட்ட ஆஸ்தி இருக்கு, சேஃப் ஜோன், நான் கானானுக்கு வந்த மாதிரி இப்ப இல்ல, கர்த்தர் என்னை பெருக பண்ணினார், எல்லாம் உண்மை. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்நியனும் பரதேசியமாய் இருக்கிறேன். நான் எப்படி காண ஆரம்பிச்சனோ அதே மாதிரி தான் என் இருதயம் இன்னைக்கும் இருக்கு. அன்னைக்கு எப்படி விசுவாசத்தில் இருந்தேனோ இன்னைக்கும் அதே நம்பிக்கை. என் நம்பிக்கை என்னை சுத்தி இருக்கிற ஆடு மாடுகள் மேல இல்ல, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் மேல இல்ல, என்னை சுத்தி இருக்கிற லேண்டு மேல இல்ல. என் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் பேரில் இருக்கிறது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தலையில் சுடப்பட்ட அடை கெபியில போய் சேஃப் ஜோன்ல தங்குவதற்கு அல்ல. உங்களை கர்த்தர் கொடுத்த அந்த 40 நாள் நடக்க வேண்டியது மேகத்தை நோக்கி. நீங்கள் யோர்தானை நோக்கி நடந்திருக்கணும். பேர்சபால இருந்து யோர்தானை நோக்கி நடந்திருப்பீர்களானால் அடுத்து நீங்கள் மேகத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்துக்கு போகணும். இதுதான் லாஸ்ட் ஒரு பிரச்சனை ஒன்று வரும். நம்மளை அறியாமலேயே ஆரம்பிக்கும் போது இந்த விசுவாசம் முடிக்கும் போது வராது. உங்க விசுவாச வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இந்த விசுவாசம் முடிக்கும் போது வராது. அதனால்தான் அவர் சொல்றாரு, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும். அந்த துவக்கிறவருக்கு முடிக்க தெரியும். ஏன்னா நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிறோம், நமக்கு தான் டைம். அவர் டைமே இல்லாத எட்டர்னல்ல இருக்கிறாரு. அவர் அழகா பாதுகாப்பார். அவர் நினைச்சார்னா செத்து கொஞ்ச நேரமான அந்த எபிரேயன் மகளை உயிரோடு எழுப்புவார். அவர் நினைச்சார்னா செத்து 2 நாள் 1 நாள் ஆன நாயினூர் விதவியின் மகனை உயிரோடு எழுப்புவார். அவர் நினைச்சா செத்து 4 நாள் ஆன லாசரவையும் உயிரோடு கூட எழுப்புவார். அவர் நினைச்சார்னா உலர்ந்த எலும்புகளாய் போனவைகளை மீண்டும் உயிரோடு கூட எழுப்புவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்க வல்லவர். பல நேரங்களில் நீங்க உங்க பெலன்ல ஓடணும்ட்டு கெபிக்குள்ள வந்துருவீங்க. நான் கெபிக்குள்ள வந்துட்டா ஏசபேல் கண்டுபிடிக்காது, கெபிக்குள்ள வந்துட்டா உபதியா போஷிப்பான், கெபிக்குள்ள வந்துட்டா சேஃபா இருப்போம். ஆண்டவர் சொல்வாரு, கேரித்தாற்றங்கரையில் காப்பாத்தின உன்னை காப்பாத்தின நான், சாரிபாத் விதவையின் வீட்டில் உன்னை காப்பாத்தின நான், சூறை செடிக்கு கீழே உன்னை காப்பாத்தின நான், மேகத்தில் கொண்டு போகிற வரைக்கும் காப்பாற்றுவேன். ஏன்னா உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா.